டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்க குன்றக்குடியில் இருக்க குயில் தோப்பில் இருக்க நண்பர்களே. குயில் தோப்பு நர்சரி கார்டன் அங்கே இருக்க நண்பர்களே. குன்றக்குடியில் இருக்க நண்பர்களே. குன்றக்குடி கர்நாடகா தான் போகிற அந்த ரோட்டில் இருக்க நண்பர்களே. இந்த இந்த குன்றக்குடி கோயில் தெரியுது பாருங்கள். இந்த குன்றக்குடி முருகப்பெருமான் கோயில் அந்த தெரியுது பாருங்கள். இந்த கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். அதுதான் நண்பர்களே அந்த குன்றக்குடி முருகப்பெருமான் கோயில். ஆமாம் நண்பர்களே, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் நண்பர்களே இந்த குயில் தோப்பு இருக்குது. எனக்கு வேண்டிய மாடித்தோட்டத்துக்கு வேண்டிய விதைகள், கன்றுகள் இதெல்லாம் இங்கே வாங்குவேன். இங்கே குயில் தோப்பில் வாங்குவேன். அப்புறம் அங்கே நேமத்தில் கவர்மெண்ட்டு ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம் இருக்குது நண்பர்களே. இதில் இப்படியே போனோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்க அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஆமாம் நண்பர்களே, அவங்ககிட்ட தான் கன்சல்ட் பண்ணுவேன் நான். எந்தெந்த இது வைக்கலாம், அது ஏதாவது டவுட்னாக்க, ஏதாவது பிளான்ஸை பற்றி டவுட்ஸ்னால் அவங்ககிட்ட கேட்பேன் நான். அவங்க சொல்லுவாங்க. பாருங்க குயில் தோப்பு. நாங்கள் இன்றைக்கி ஏதோ எங்கள் கார் அங்கே நிற்கிது நண்பர்களே. நிப்பாட்டிட்டு தான் வந்து இதை வாங்கிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஆடி 18ஆம் இருக்குது. பிள்ளையார்பட்டிக்கு வந்திருந்தோம். பிள்ளையார்பட்டிக்கு வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டான். பண்ணி முடிச்சுட்டு அந்த வேலை சில விதைகள் எனக்கு வாங்க வேண்டியிருந்துச்சு. நான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது எனக்கு இன்றைக்கி விதைச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க. நல்லது சொல்கிறாங்க இல்லையா, ஆடிப்பட்டத்துக்கு தான் ஆடி 18ஆம் இருக்கப்போ தான் விதைக்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் எங்கள் தோட்டத்துக்கு மாடி தோட்டத்தை வைக்க ரோசஸ்லாம் இங்கே தான் வாங்குறது. இந்த பாருங்க இந்த அளவுக்கு ரோசஸ்ஸு. ஆமாம், ஒரு கண்டு 100 ரூபா நண்பர்களே இந்த கண்டு. ஆமாம், இந்த பாருங்கள் மரக்கண்டுகள்லாம் இங்கே இந்த அளவு இருக்குது. ஒற்று எல்லாம் கிராஃப்டட் ஐட்டம் தான். எமாம்பசந்து, பங்கனப்பள்ளி, கிளிமொக்கு, அல்போன்ஸா, ருமேனியா. லாஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு 4 கண்டு வாங்கிட்டு வந்தேன் நான். வாங்கிட்டு போய் மாடி தோட்டத்தில் ஒன்று, கிரவுண்ட் கார்டன்லேயும் 2 வச்சு 3 வச்சுருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் தான் இருக்குது இங்கே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் விதைகள் மெயினாக இன்றைக்கி எனக்கு வாங்க வேண்டியது மெயினாக விதைகள் வாங்கணும் நண்பர்களே. ஆமாம், இந்த பாருங்க இன்றைக்கி 18ஆம் இருக்கு. இன்றைக்கி விதை விதைக்கணுன்றக்காண்டி இந்த விதையெல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த பாருங்க என்னென்ன விதைன்னு சொல்கிறேனே. இந்த வெண்டிக்காய், பச்சை வெண்டிக்காய் நண்பர்களே விதை ஒரு பாக்கெட்டு. இந்த முள்ளங்கி விதை ஒரு பாக்கெட்டு 20 ரூபா, 20 ருபீஸ் நண்பர்களே. ஆமாம், இது செடி அவரை விதை நண்பர்களே. இது பார்க்க விதை நண்பர்களே. இந்த விதையெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு சில கண்டுகளை வாங்கணும். அந்த கண்டுகள்லாம் என்னன்றது நான் இன்னும் சூஸ் பண்ணலை. பண்ணிவிட்டு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இந்த பாருங்கள் அப்படி பாருங்களேன். அந்த நர்சரியில் எல்லாம் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும். இங்கே பாருங்கள், அதை பாருங்கள் க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த விலைகள் என்னங்கிட்டனாக்க, பாப்பா இமாம்பசந்து ஒட்டுக்கண்டு கிராஃப்ட் எடுக்க கண்டு எவ்வளவு? 300 ரூபா சார். 300 ரூபாயா? சரி. அப்புறம் இது வேறு பங்கனப்பள்ளி 300 ரூபா தானே? சரி. 250 ரூபா கூட தராங்க நண்பர்களே. ஆமாம் ஆமாம், அது பூவோடையே இருக்கும். பூவோடையே இருக்குமாம்மா, காயோடு இருக்குமா? பூவும் இருக்கும் நண்பர்களே. வாங்கும்போது நான் அப்படி தான் பூவோடு வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போயிட்டு அந்த இதில் ஃபஸ்ட்டு டைம் பூ உதிர்ந்துருச்சு. ஆமாம், உதிரும். ஆமாம் ஆமாம், உதிர்ந்து பாரு. இந்த உதிர்ந்தா தான் நல்லதுன்னு ஒரு விவசாயி சொல்கிறார், பக்கத்தில் இருக்கார். ஆமாம், அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் உதிர்ந்துட்டு ஒன்று மட்டும் இருந்துச்சு. அதை கூட காமிச்சு வீடியோட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் இதெல்லாம் தென்னங்கண்டுகள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, தென்னங்கண்டுகள். ரேட்டு கூட அந்த பக்கத்தில் எழுதி வச்சுருக்காங்க, காட்டுறேன். அந்த ரேட்டு ப்ரைஸ் லிஸ்ட்டு இங்கே இருக்குது. இந்த பாருங்க, நாட்டு ரக தென்னங்கன்று 50 ரூபா நண்பர்களே. ஒட்டு ரக மாங்கன்று 100 ரூபா அந்த போட்டிருக்காங்க. ஆமாம், 2007ஆம் ஆண்டு முதல்ல இருந்து இருக்குது இங்கே.
கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக இருக்குது நண்பர்களே இந்த கீழ் தோப்பு. இங்கே தான் நான் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த பாருங்க, நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி என்னுடைய மாடி தோட்டத்தை உருவாக்குறதுலாம் இங்கே தான் நிச்சயமாக. ஆமாம். ஆமாம், இது இருக்காம்மா. இந்த இந்த இருக்கு. அது இப்போ அது 11 வந்துடும். அதுக்கு இது 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 11 வந்துடும். இவங்களுக்கு வந்து 3 கண்ணுல சீனி கையா ஒன்று 3 வந்துடும். அது வந்து கேக்டஸ் கேட்டு பீரியட் இதுலேயும் இது இருக்கு. அந்த பழம் சரி வாங்க, அப்புறம் வேற என்ன சிகப்பாக இருக்குமே. ட்ராகன் ஃப்ரூட் இருக்காங்க. அது எவ்வளோ ஒரு கண்டு? உனக்கு என்னப்பா கண்ணு? 250 ரூபாயா? ட்ராகன் ஃப்ரூட் கண்டு வாங்கணும் நண்பர்களே. எனக்கு ஒரு சில கண்டுகள் வாங்கணும். அதை நான் இனிமேல் தான் நண்பர்களே பார்த்துட்டு வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.